ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ரோந்த் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஜெனரலா போலீஸ்காரங்க ஒரு நபர் மேல பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளுற மாதிரி நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க மேலேயே பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. அதுவும் சாதாரண வழக்கு இல்லைங்க, கொலை வழக்கு. வழக்கமான ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எப்படி ஒரு கொலை வழக்குல மாட்டினாங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றதுதான் மொத்த படமே. போலீஸ்காரங்க ஒரு ரோந்து பணியின் போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ், என்ன மாதிரியான கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத நம்ம கிட்ட டீடைல்டா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போதே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம கிட்ட உட்காந்து நான் இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் சந்திக்கிறேன் அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஒரு சிம்பிளான யதார்த்தமான ஒரு கிரைம் த்ரில்லர் படங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல போறேன்னு தானே நினைக்கிறீங்க? இல்ல, நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஒரிஜினல் போஸ்டரோட வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் கொடுக்கப்படும். ஸோ நீங்க ஏதாவது பர்டிகுலரா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல படத்தோட போஸ்டரோட எக்ஸ்பிளனேஷனோட லிங்க்கும் இருக்கும். ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது அடடே இந்த படத்தை நம்ம பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, தேடிக்கிட்டு இருந்தோமே, இந்த படத்தை இன்னைக்கு பார்த்துற வேண்டியதுதான் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு யோகானன். இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க. டிஒய்எஸ்பி ஆஃபீஸுக்கு நம்ம ஹீரோ வராருங்க. போலீஸ்காரங்க கூட்டிட்டு வர மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவரை மீட் பண்றதுக்கு போற வழியிலேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்க டேபிள் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அவரை ஒரு மாதிரி பார்த்து முறைச்சிட்டு டிஒய்எஸ்பியை பாக்குறதுக்காக இவர் போறாருங்க. டிஒய்எஸ்பியை நான் உயர் அதிகாரி அப்படின்னு சொல்றேன். இந்த உயர் அதிகாரி இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோவை பார்த்து இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, நீங்க எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சு இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, சார் நான் தேவையில்லாத எந்த விஷயத்தையும் பண்ண கிடையாது, என்ன இந்த கொலைகேஸ்ல மாட்டி விடணும்னு மட்டும் நினைக்காதீங்க, முடிஞ்சா உங்களால முடிஞ்சா என்ன இந்த கொலைகேஸ்ல இருந்து வெளியில எடுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை ஒரு அக்யூஸ்ட் மாதிரி கூட்டிட்டு போய் ஜீப்ல ஏத்துறாங்க. அப்பதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்கக்கூடிய சத்தம் நமக்கு கேக்குதுங்க. ஒரு கொலை வழக்குல நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறதாகவும் நம்ம ஹீரோவை இன்னைக்கு கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அதனால கோர்ட்ல பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால கோர்ட்ல கொஞ்சம் செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை இது ஒரு கொலை வழக்குல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த ஜீப் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனை விட்டு வெளியில வருதுங்க. ஸ்டேஷன் வாசல்ல ஏகப்பட்ட ரத்தமா இருந்துகிட்டு இருக்கு. அதை அங்க இருக்கிறவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ரத்தக்கரை யாரோடையது, என்ன நடந்தது அப்படின்றத இப்ப டீடைல்டா நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கேரளா போலீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிற ஒரு சிபிஓ அதிகாரி தான் நம்ம தின்னத்துங்க. தின்னத்துக்கு திருமணமாய் ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவர் டியூட்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டுட்டு அப்படியே பைக்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி கிட்ட கூட்டிட்டு போய் குழந்தைய விட்டுட்டு டியூட்டிக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு அவர் வீட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு கிளம்புறாருங்க. யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு ரூமுக்கு போறாருங்க. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து உங்க குழந்தைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம தின்னத்தோடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீவு கேட்டு இருந்திருப்பாரு. ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் அவங்க மனைவி எதுக்கோ டெஸ்ட்டுக்கு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லீவு கேட்டதுனால நம்ம தின்னத்துக்கு லீவு கிடைக்கலங்க. டியூட்டி பாக்குறதுக்காக வந்துட்டாரு. அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்தா உயர் அதிகாரி நின்னுட்டு இருக்காரு. ஹீரோ உள்ள இருக்கிறானா அப்படின்னு கேட்க, இல்ல சார் எனக்கும் இன்னைக்கு என்ன டியூட்டின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் இன்னைக்கு ஒரு பைலட் டியூட்டி இருக்கு, சீக்கிரமா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேனே, அவன் இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி கால் பண்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட மனைவிக்காக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ உயர் அதிகாரி கிட்ட இருந்து கால் வருது. பைலட் டியூட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, நேரமா வர முடியாதா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. வர சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. ஹீரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடந்த பாஸ்டின் காரணமா லைட்டா மனநல பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. சோ அவங்கள குழந்தை மாதிரி தான் பாத்தீங்கன்னா இவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நைட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பொண்ணுங்க கூட பழகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் மனைவி கேட்கறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இத்தனை கால் புது நம்பர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஸ்டேஷனுக்காக யூஸ் பண்ற போனு, சோ அதுல தான் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும், இதுதான் என்னோட பர்சனல் மொபைல், இதுல வேணா செக் பண்ணி பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. இவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு காரணமே நான் கிறிஸ்மஸ்க்கு லீவு கேட்டிருக்கேன், இப்போ ஒழுங்கா ஒர்க் பண்ணாதான் கிறிஸ்மஸ்க்கு லீவ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் டியூட்டிக்கு கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல வந்து இவரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு நம்ம ஹீரோவும் தின்னத்தும் பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. சோ இவங்க ரோந்து பணியில ஈடுபட போறாங்க. நம்ம தின்னத்தான் பாத்தீங்கன்னா டிரைவரா இருக்க போறாரு. வண்டியில போயிட்டு இருக்கும் போதே வாக்கி டாக்கில சத்தம் ரொம்ப கம்மியா கேட்கும். இது கேட்கறதுக்கு தானே இருக்குது, எதுக்கு சத்தத்தை இவ்வளவு கம்மியா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் சத்தத்தை அதிகப்படுத்துறாருங்க. உடனே நம்ம தின்னத் சாரி கேட்டுட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி தின்னத்து லாட்டரி சீட் வாங்குறாருங்க. இதை கவனிச்ச நம்ம ஹீரோ வேலை இல்லாதவன் தான் இந்த லாட்டரி சீட் எல்லாம் வாங்குவான் அப்படின்னு சொல்ல, சப்போஸ் ஏதாவது பணம் அடிச்சதுன்னு வைங்களேன் லைஃபே செட்டில் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரோந்து பணியில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கடைவீதி பக்கம் போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு கடையில போய் ஸ்டார் வாங்குவாருங்க. அந்த ஸ்டாரை கொண்டாந்து போலீஸ் ஜீப்ல கட்டி விடுவாருங்க. அப்ப தின்னத் சொல்லுவாரு, மத சம்பந்தப்பட்ட எந்த விஷயமே போலீஸ் வண்டியில இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலே இருக்குல்ல சார், அப்படி இருக்கும்போது
இருக்கும்போது நீங்க எப்படி சார் இதை கட்டலாம் அப்படிங்கும்போது, இது என்ன சில்வியா ஸ்டார் தானே, வண்டி எடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கா நம்ம தின்னத் இருக்கிறார் இல்லையா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசுங்க. எங்க போறது அப்படின்னு கேட்க, நீ வண்டி விடு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா இவங்க போலீஸ் வண்டிக்கு முன்னாடி அப்படியே ஒரு யூட்டன் போட்டு போவாங்க. அந்த கப்பல்னால இவங்க 2 பேர்த்தோட தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னு இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கு தெரியாதுங்க. நல்லா இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க சில பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க நடந்து போற பொண்ணுங்களை எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம தின்னத் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்கு பேசுவானுங்க. கார் ஓட்டி இறங்கி வந்த நம்ம ஹீரோ அதுல ஒரு பையனை அடிக்கிறதுக்காக போயிடுவாரு. நான் இப்போ முன்னாடி போயிட்டு திரும்பி வரும்போது இந்த இடத்துல யாரும் இருக்கக்கூடாது, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் அவனுங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. உடனே நம்ம ஹீரோ தின்னத்தை பிடிச்சி காயறாருங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும், இப்படிதான் மிரட்டணும், அப்பதான் நம்ம மேல அவனுக்கு பயம் இருக்கும். அதை விட்டுட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், நம்ம மேல எப்படி பயம் இருக்கும், நீ எல்லாம் என்னடா போலீஸ் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. 3 கோடி மக்கள் வாழ்ற இந்த ஊர்ல வெறும் 40,000 போலீஸ் ஆபீசர்ஸ் தான் இருக்காங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு. உன்ன மாதிரி பேசிட்டு இருந்தா கண்ட்ரோல் பண்ணிர முடியுமா? ஐபிஎஸ் மட்டும் படிச்சுட்டு எந்த ஒரு முன் அனுபவமே இல்லாம வந்துடுறானுங்க போலீஸ்ன்ட்டு அப்படின்னு தின்னத்தை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க நம்ம ஹீரோ. அப்படியே இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இரவும் ஆகுது. ஒரு வீட்டு முன்னாடி கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. அங்க ஏதோ ஒரு பிரச்சனை போல தெரியுதுங்க. பார்த்தா அந்த வீட்டு ஆளுங்களை ஒரு 4 பசங்க மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. போலீஸ் வண்டியை பார்த்த உடனே ஆளுக்கு ஒரு வண்டியில அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டுமா சார் அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும், என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஆளுங்க கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களோட பையனான நவீன் அனு அப்படின்ற ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க பையன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, ஒயரிங் ஒர்க் பண்றதா சொல்றாங்க. சரி உங்க பையன் இப்ப எங்க அப்படின்னு கேட்க, என் பையன் அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கிறதா கடைசியா சொன்னா அப்படின்னு சொல்ல, கால் பண்ணீங்களா அப்படின் போது கால் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப், இப்போ அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, சரி அவன் ஃபோன் பண்ணானா அந்த பொண்ணு அவன் கூட இருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க, அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உடனடியாக 2 பேர்த்த ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா கேஸ் ஆயிரும். இப்போ மிரட்டிட்டு போன பசங்க மறுபடியும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானுங்கன்னா உடனடியாக ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்புறாங்க. சிட்டில போய் வண்டியை நிப்பாட்டிட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வாக்கி டாக்கில இவங்களை ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. அனு அப்படின்ற ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மொபைல் மூலமா தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஸோ என்ன ஏது அப்படின்றத விசாரிங்க அப்படின்னு சொல்ல, தகவல் பெறப்பட்டது, உடனடியாக நாங்கள் நேரில் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு இவங்க போறாங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நவீனோட வீட்டுல வந்து மிரட்டிட்டு போனாங்களே அந்த பசங்களை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த பொண்ணோட அம்மா அந்த பையனோட வீட்டுக்கு நீங்க போனீங்களே அவன் அங்கேயா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்துட்டாங்க, அதனால உடனடியாக அந்த இடத்துல இருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட போய் அந்த வேலையை ஒப்படைச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க, கரெக்டா போலீஸ் ஜீப் இவங்க வீட்டுக்கு வர மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இங்கேயே இருங்க நானே போய் பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுவோட அம்மா வெளியில வராங்க. தின்னத்து தான் பேசுறாரு, உங்க பொண்ணை காணோம் அப்படின்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸோ அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இவங்க வீட்டு பொண்ணு வேற வீட்டு பையன் கூட ஓடி போயிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா இவங்களுக்கு அசிங்கமா போயிடும் அப்படின்றதுக்காக அவங்க பொண்ணு கிடைச்சிட்டா வீட்டில தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரி பொய் சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் இல்லை, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்றாரு, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எங்களுக்கு கால் வந்தது உங்க பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்க பொண்ணை நாங்கள் ஒரு வாட்டி பார்க்கணும், நாங்கள் பார்த்துட்டோம் வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எங்களுக்கும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான், அதுக்காக பொண்ணை காட்டி ஆகணும்னு ரூல் இருக்கா என்ன அப்படின்னு அவங்க கேட்க, அப்ப கரெக்டா இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் காரன் வெளியில வரான், அதெல்லாம் காட்ட முடியாது கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, தின்னத் டென்ஷன் ஆயிடுறாருங்க. பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் எதுக்காக அந்த பையன் வீட்டில் போயிட்டு இவன் பிரச்சனை பண்ணணும், சம்திங் ராங்னு தோணுது அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க நாங்க வந்து கௌரவமான ஃபேமிலி, நாங்க எங்க பொண்ணை எல்லாம் காட்ட முடியாது, இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கௌரவமான ஃபேமிலியா இருந்தாலும் நார்மலான ஃபேமிலியா இருந்தாலும் போலீஸ்க்கு எல்லாம் ஒண்ணுதான், நீங்க காட்டலன்னா என்ன நானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்போ இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் காரன் பாத்தீங்கன்னா நம்ம தின்னத்துக்கிட்ட சண்டைக்கு வர, உடனடியாக காரை விட்டு இறங்கி வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தின்னத்தை பிடிச்சி கண்டபடி திட்டுறாரு. உன்னோட வேலை டிரைவர் வேலை தானே, அதை மட்டும் செய் போ அப்படின்ற மாதிரி திட்டிட்டு, இங்க பாருங்க கம்ப்ளைண்ட் வந்தது வெரிஃபை பண்றதுக்காக வந்தோம், நீங்க பொண்ணை காட்டலனா கூட பிரச்சனை இல்லை, பொண்ணோட அப்பாவை லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுங்க பொண்ணு கிடைச்சிட்டான்ட்டு, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பொண்ணு கிடைச்சிட்டா பொண்ணு வீட்டில தான் இருக்கிறா அப்படின்னு இவங்க பொய்யா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. இப்போ அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோடைய அண்ணனுக்கு போனை போட்டு, உன் தங்கச்சி காலனியில இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட ஓடி போயிட்டா, ஜோமோன்னால இங்க எதையுமே ஹேண்டில் பண்ண முடியல, ஜோமோன் போலீஸ்காரங்க கூட சண்டை போட்டுட்டான் அப்படின்னு அந்த நீல டிஷர்ட் காரனை பத்தி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிமா நான் வரேன் அப்படின்னு அந்த பொண்ணோட அண்ணங்காரனும் சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தின்னத்தை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் நமக்கு வந்தது, நம்ம வந்தோம், அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம போயிடணும், இதுதான் நம்மளுடைய வேலை, நம்ம கம்யூனிசம் எல்லாம் பேசிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளை எதிர்த்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், நம்ம வேலையே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தின்னத்தை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே இவங்க வந்துகிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஃபாதர் நட் ரோட்ல நின்னுகிட்டு இருப்பாரு. இவர் எதுக்காக இங்க நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டி இறங்குறாங்க. ஃபாதர் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, பசங்க குடிச்சிட்டு வந்து வண்டியில இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, போய் பார்த்தா லைட்டா டேமேஜ் ஆயிருக்கும், அந்த டேமேஜை சரி பண்றதுக்கு 10,000 ரூபாய் செலவாகும் போலயே, நீ போய் அவங்களை செக் பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம தின்னத்தை போய் செக் பண்றாருங்க. அவங்க
குடிச்சிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுதுங்க. வண்டியில இருங்க அப்படின்னு சொல்ல என்னுடைய மாமா தான் டிஒஎஸ்பி சார் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சொல்றானுங்க. குடிச்சிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணது மட்டும் இல்லாம மாமா டிஒஎஸ்பியா இருங்கடா வண்டியில அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுங்க வண்டியில ஏறாங்க. ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டானுங்க, இவனுங்க மேல கேஸ் எல்லாம் போட்டு இவங்களோட ஃபியூச்சரை காலி பண்ண வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ போயிட்டு அந்த பசங்க கிட்ட பேசுறாருங்க. நீங்க இடிச்சதுல ஃபாதரோட கார் டேமேஜ் ஆயிருக்கு, அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாகும், சோ அந்த 10,000 ரூபாயை கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பசங்களும் அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணதும் நான் தான், அந்த பணத்தை வாங்கினதும் நான் தான், நியாயமா பார்த்தா அந்த பணம் எனக்கு தான் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃபாதர் கிட்ட அந்த 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிடுறாருங்க. தின்னத்து இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. இவர் நேர்மையான ஒரு அதிகாரியாவும் இருக்க மாட்டேன்றாரு, நம்மளையும் வேற பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் ஏதோ லஞ்சம் வாங்கினதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் லஞ்சம் எல்லாம் ஒன்றும் வாங்க கிடையாது. ஆக்சுவலா நீ ஓட்டிட்டு இருக்கல இந்த வண்டி இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி மெக்கானிக் ஷெட்ல ரொம்ப நாளா கடந்தது, மெக்கானிக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டான், ஆனா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் இன்னும் பெண்டிங்லயே தான் இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட கேட்டா இப்ப தரேன் அப்ப தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் பேமெண்ட் வர மாட்டேது. நான் போலீஸ்காரன் அப்படின்றதுனால தான் இப்போ வரைக்கும் அந்த மெக்கானிக் என் சட்டையில கை வைக்காம இருக்கிறான். இதே நார்மலான ஒரு ஆளா இருந்திருந்தா கண்டிப்பா அவன் சட்டையில கை வச்சிருப்பான். என்னால என் சம்பளத்துல இருந்தெல்லாம் பேமெண்ட் தர முடியாது, இந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அவனுக்கு கொடுத்தாதான் உண்டு. இந்த பணத்தை கூட அந்த மெக்கானிக் கொடுக்கறதுக்காக தான் வாங்கியிருக்கிறேன். நீ நேரா மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தின்னத்தும் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு அவரோட மனைவி கிட்ட இருந்து ஃபோன் கால் வருங்க. ஹீரோடைய குழந்தைக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம இருந்திருக்குது. ஹீரோடைய அம்மா தான் பாத்தீங்கன்னா வைத்தியம் எல்லாம் பண்ணி இப்போதைக்கு சரி பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. சரி உன்னோட டியூட்டி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க எங்க கூட இருக்கிற சாரு ரொம்ப ஓவரா பண்றாரு, என்னைய போட்டு டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாரு, கை வச்சிருவனோ என்னமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிராத, நமக்கு நிறைய கடன் இருக்குது, அதை மனசுல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நான் சைலண்டா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு தின்னத் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் பைலட் டியூட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பேசிக்கா யாராவது ஒரு விஐபி வருவாங்க. ஸோ அந்த விஐபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன்ல இருந்து இன்னொரு ஜங்ஷன் வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அடுத்த ஜங்ஷன்ல இருந்து இன்னொரு ஜங்ஷனுக்கு வேற ஒரு டீம் பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில் நம்ம ஹீரோவும் தின்னத்தும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தின்னத்து வண்டியை ரொம்ப வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. எதுக்கு நீ இவ்வளோ வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்க, பின்னாடி வராங்களே விஐபி, அவங்க வண்டியில ஏர் பேக் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ஏதாவது விபத்து நடந்தா கூட அவங்கள காப்பாத்துறதுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஆனா நம்ம இந்த வண்டியை கொண்டு போய் எங்காவது இடிச்சோம்னு வையேன், இந்த வண்டியில ஏர் பேக் கூட இருக்காது, அதே சமயம் நம்ம உயிரோட இருந்தா ஜிஹெச்ல கொண்டு போய் போட்டுருவாங்க, பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தின்னத்தை அப்படியே முறைச்சு பார்த்துட்டே வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியில இருக்கக்கூடிய வாக்கி டாக்கி அனௌன்ஸ்மெண்ட் அதிக சத்தத்தோட இருக்குங்க. உடனே ஹீரோ பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு, இதுக்குடா இவ்வளோ சவுண்ட் வச்சிருக்க, உன்னால சவுண்டை கம்மியா வைக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன் சார் நீங்க தானே சவுண்டை கூட்டி வைக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, நீ போலீஸ் ட்ரைனிங் உண்மையிலேயே அட்டன் பண்ணிட்டு தான் வந்தியா, காலையில மார்க்கெட் பக்கம் சுத்திட்டு இருந்தோம், வெளியில பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு, அதனால இதை சத்தமா வைக்க சொன்னேன், இப்ப சைலண்டா தானே இருக்குது, இங்க எதுக்கு இவ்வளோ சத்தம், ஒரு காமன் சென்ஸ் வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ நம்ம தின்னத்தை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வராங்க. வெளியில இருக்கக்கூடிய ஆஃபீஸர் நம்ம தின்னத்தை பார்த்துட்டு ஏன் டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இவரு கூடலாம் டியூட்டி பார்த்தா அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ உள்ள போயிருக்கிறாரு. அப்ப டிஓஎஸ்பி ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு ஓடி போன வழக்க பத்தி பேச ஆரம்பிக்கிறாருங்க. இவர் எல்லா டீட்டெயிலுமே சொல்றாரு. அதுக்கப்புறம் நவீனை பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது நவீன் வந்து அவனோட ஃப்ரெண்ட் அருண் வீட்டுக்கு போயிருக்கிறதா அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, பட் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு, அந்த பையனை பத்தின எந்த ஒரு லீடும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஒஎஸ்பி போனை கட் பண்றாருங்க. பார்த்தா இந்த டிஒஎஸ்பி அந்த பொண்ணோடைய அண்ணனுங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க கிட்டலாம் இந்த லீடை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த டிஒஎஸ்பி சார் அப்படின்றது நமக்கு தெரியுதுங்க. இப்போ இவங்க ஸ்டேஷன்ல இருக்கும்போது வாக்கி டாக்கி மூலமா இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்குதுங்க. ஒரு வீட்டில் மனநல பாதிக்கப்பட்டவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தின்னத் நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோ வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகும், அதனால வேற ஒரு ஆஃபீஸரை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் அட்டன் பண்றதுக்காக இவர் கூட்டிட்டு போறாருங்க. தின்னத்தும் அந்த ஆஃபீஸரும் போறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. காட்டுப்பாதையா இருக்குது. உண்மையிலேயே இந்த இடத்துல இருந்து தான் கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னு கேட்கும்போது ஆளுங்களா முன்னாடி நிக்க சொல்லியிருக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி தின்னத் சொல்றாரு. இவர் சொன்ன மாதிரியே ஒரு ஆள் அங்க நின்று கை காட்டிக்கிட்டு இருக்க வண்டி அங்க ஓரமா நிப்பாட்டிட்டு உடனடியா அந்த ஆஃபீஸர் என்ன எதுன்னு விசாரிக்கிறதுக்காக போறாருங்க. வண்டியை திருப்பி நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தின்னத் வண்டியை திருப்பி நிப்பாட்டும் போது அங்க இருக்கக்கூடிய கிணற பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாருங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அந்த கிணத்துல இருந்து ஒரு டெட் பாடியை ஒரு மீட் இருந்திருக்கிறாரு.
அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் அவர் மீளவே இல்லை. அந்த இடத்துல நிற்கிறதுக்கே அவருக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுங்க. உடனடியாக அந்த ஆஃபீஸர் விசாரிக்கிறேன்ட்டு உள்ளே போனார் இல்லையா, அந்த ஆஃபீஸர் இருக்கிற பக்கம் வந்துடுறாரு. பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் மனநல பாதிக்கப்பட்டவர் அவருடைய பையனையே பார்த்தீங்கன்னா பாத்திரத்துக்குள்ள அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து இவங்க ஃபோன் பண்ணி இருந்திருக்காங்க. ஏன் அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போது அது அவருடைய குழந்தை தான், மனைவி இறந்து போயிட்டாங்க, இவர் மனநல பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஆயிட்டாரு, குழந்தை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்ற பயத்தில் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பாவம் அவருடைய குழந்தை அவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி என்ன இதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தின்னத்து இருக்கிறார் இல்லையா அந்த வீட்டு பக்கம் வராருங்க. அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து தின்னத்தை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கத்திய காட்டியெல்லாம் மிரட்டுறாருங்க. உடனடியே தின்னத்தை அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்துடுறாரு. கீழே நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸரு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கிருந்தே எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை யார் அங்கே போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸரும் நம்ம தின்னத்தை பிடிச்சி கண்டபடி திட்டுறாரு. இந்த கேஸ் எல்லாம் இப்போ ஹேண்டில் பண்ண முடியாது, இதனால காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தின்னத்தை வண்டி எடுக்க சொல்ல தின்னத்துக்கு மனசே இல்லைங்க. ஏன்னா அந்த மனநல பாதிக்கப்பட்டவர்கிட்ட அந்த குழந்தை படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. உங்க குழந்தையா இருந்தா இந்த மாதிரி விட்டுட்டு வருவீங்களா சார் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்றாரு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டர் வந்து பாடி மேல சென்டிமெண்ட் பட்டாருன்னு வையன், அவரால் அவரோட வேலையை சரியா செய்ய முடியுமா, முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஸ்டேஷனுக்கு போன தின்னத் பாத்தீங்கன்னா வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியில வந்த நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அங்க போனோம், ஒரு குழந்தை வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது, இவர் காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு, பட் குழந்தை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் அப்படியே பண்ணிட்டு வந்தான், அவன் ஒரு ஆகாவலி, நீ வண்டி எடு, உனக்கு இடம் தெரியும்ல, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்போதே ஃபயர் சர்வீஸ் கிட்ட எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணி பேக்கப்போட அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் எதிர்த்து நிக்கிறாருங்க, இவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் துரிதமா செயல்பட்டு அந்த மனநல பாதிக்கப்பட்டவரை தான் கண்ட்ரோல் எடுத்து அந்த குழந்தையும் காப்பாத்திடுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பிரேயர்லாம் பண்ணிட்டு வராருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வழக்கமான ஒரு ரோந்து பணியில ஈடுபடுறாங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க ஜீப்ல போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கடைவீதி சைட்ல யாரோ ஒருத்தங்க பூட்டை உடைச்சு அந்த ஷட்டருக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தின்னத் நோட் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா சரி நீ தானே பார்த்த, நீயே போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம தின்னத் லத்தி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாருங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல இந்த ரெட் லைட் ஏரியா கேங் நின்றுட்டு இருப்பாங்க. உடனடியா அந்த இடத்த விட்டு நம்ம தின்னத் வந்துருவாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிப்பாரு. ஆக்சுவலா அவங்க நின்றுட்டு இருந்ததை நான் ஆல்ரெடி பார்த்தேன், அதனாலதான் சும்மா விளையாட்டுக்காக உன்னை போயிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. ஒரு போலீஸ்காரனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்சர்வேஷன். நீ அந்த பூட்டை உடைச்சு உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல, ஃபர்ஸ்ட் அது என்ன கடைன்னு பாத்தியா, அது ஒரு காய்கறி கடை. அந்த காய்கறி கடையோட பூட்டை உடைச்சு ஒரு திருடன் உள்ள போய் என்னத்தை எடுத்துட்டு போறான், முதல்ல நீ போலீஸ்கார மாதிரி யோசி அப்படின்னு சொல்லி நம்ம தின்னத்தை வழக்கம் போல திட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தின்னத்தை ஒரு இடத்துக்கு போக சொல்றாருங்க நம்ம ஹீரோ. தின்னத்தும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு நீ இவ்வளவு ஸ்லோவா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, ஃபாஸ்டா ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வண்டியில தான் ஏர் பேக் இல்லையே சார், எங்கேயாவது போய் இடிச்சோம்னா நமக்கு உயிர் மிஞ்சிச்சுன்னா நம்மளை தூக்கிட்டு போய் ஜிஹெச்ல போட்டுருவாங்க அப்படின்னு நீங்க தானே சார் சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப ஓவரா பண்ணாத வண்டி ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு தின்னத்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாருங்க. அவர் தூங்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே குழிலையும் மேட்லையும் போட்டு ஏற்றி ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டென்ஷன் ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு ஹீரோ பாட்டுக்கு இறங்கி வெளியில போறாரு. எங்க போறாருன்னு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட மாம்பழம் இருக்குங்க. அது எல்லாத்தையும் சின்ன பையன் மாதிரி போய் பொறுக்கிட்டு இருப்பாரு. உனக்கு ஏதாவது வேணும்னா பொறுக்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இவங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஒயிட் கலர் ஜிப்சி ஒன்று நின்றுட்டு இருக்குங்க. அந்த வண்டியில ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஸோ அதுல ஒரு ஆள் வேற யாரும் கிடையாதுங்க, அந்த காணாம போன அனு அப்படின்ற அந்த பொண்ணோடைய அண்ணங்காரன் தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் துபாயில இருந்து வரேன், ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டில் கொடுக்கலான்னு வந்தேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க டீட்டெயில சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ல நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா வாக்கி டாக்கில ஒரு ஃபோன் கால் வரும். இந்த மாதிரி ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே இவங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஜிப்சியில் இருக்கக்கூடிய பசங்க மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பசங்களுக்கு வழி காட்டுவாங்க. இவங்களும் தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்ல போய் பார்ப்பாங்க. டேமேஜ் ஆன பைக் மட்டும் தான் இருக்கும், ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா இவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. அதிகாலை 5 மணி வரைக்கும் போலீஸ்காரங்க ரோந்து பணியில கம்பல்சரி ஈடுபடணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி வாக்கி டாக்கில அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இவங்களும் ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப தின்னத்தை ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஒரு அபண்டனான ஏரியாக்குள்ள ஒரு பொண்ணு உள்ள போன மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வா என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வண்டியை விட்டு இறங்கி போறாங்க. இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம் மாதிரி இருக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி தின்னத் சொல்றாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம சந்தேகத்தை கிளியர் பண்ணாம எப்படி போறது, என்ன ஏதுன்னு போய் பாத்திரலாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க முன்னோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த இடம் என்ன இடனே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தின்னத் கிட்ட சொல்றாருங்க. ஜோசப் அப்படின்ற ஒருத்தர் சிட் ஃபண்ட் கம்பெனி ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த கம்பெனி கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரும் அவருடைய மனைவியும் இந்த வீட்டில் இறந்து போயிட்டாங்களா.
அதுக்கப்புறம் நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. மேபி நீ பார்த்த பொண்ணு கூட இந்த வீட்டுக்கு அதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தின்னத்தும் அப்படியே பதட்டத்தோடய அந்த இடத்துக்கு வராருங்க. ஹீரோ சொல்றாரு, இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுல எனக்கு மூச்சு திணறுது, உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம தின்னத் பாத்தீங்கன்னா டார்ச் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்குள்ள ஒரு ஒரு ரூமா செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பெண்ணோட உருவம் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து இவர் மிரண்டு போயிடுறாரு. அங்கிருந்து ஒரே ஓட்டமா வெளியில ஓடி வந்து தட்டிக்கி விட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறாரு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுப்பி விடுறாருங்க. ஆனா தின்னத் எந்திரிக்கவே மாட்டேன்றாரு. உடனே வண்டிக்கு போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து தண்ணியை தொளிச்சு விட்டு எந்திரா அப்படின்ற மாதிரி சொல்ல தின்னத் கண் முழிக்கிறாரு. எதை பார்த்து இப்படி பயந்து ஓடி வந்தா என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, சார் அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு, பேய் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பேய் இருக்கா? இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் எத்தனையோ கிரிமினல்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன், ஆனா நான் பேயை மட்டும் பார்த்தது இல்லடா. சரி வா அந்த பேயை இப்போ பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த அம்மனான வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா அங்க 2 பேக் இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற 2 பேரும் மரியாதையா வெளியில வாங்க, அப்படி இல்லைன்னா நாங்க உள்ள வர வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்ல உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய 2 பேரும் வெளியில வராங்க. பார்த்தா உள்ள நம்ம தின்னத்தை பார்த்துட்டு வந்தது ஒரு பெண். அது பெண்ணோட உருவம் கிடையாது, அந்த பெண் வேற யாரும் கிடையாதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நவீன் மற்றும் அனு அப்படின்ற 2 பேரும் ஓடி போயிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க தான் இவங்க 2 பேரும். ஸோ தலைமறைவாகிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருதுங்க. இவங்க 2 பேர்த்த தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இவங்க வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கப்பல் யூட்டன் போட்டு போனாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அவங்க தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த வழியா வந்தோம், பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, போலீஸ் வண்டி வரதை பார்த்ததும் பயந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸை பார்த்து பயப்படுவீங்களா, என்னமோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை கூட்டிட்டு வராருங்க நம்ம ஹீரோ. இவங்க 2 பேர்த்தையும் வண்டியில ஏற்றும் போது வீட்டில் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணு நவீன் அப்படின்ற பையன் கூட ஓடி போக கிடையாது. நவீன் அப்படின்ற பையன் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஓடி போறதுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கான் அப்படின்ட்டு. அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கைஸ் நவீன். இந்த பையனோட பேரு ரோஷனும் இந்த பொண்ணும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நவீன் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. பட் எல்லாரோட கண் பார்வையிலையும் நவீன் கூட இந்த பொண்ணு இருந்ததுனால நவீன் தான் அவங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நவீனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காதல் ஜோடியை ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த காதல் ஜோடி சொல்றாங்க. நீங்க பயப்படாதீங்க, போலீஸ்காரங்களே நிறைய கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தின்னத்துக்கு அவரோட மனைவி கிட்ட இருந்து கால் வருதுங்க. குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் என்னோட குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, நான் உடனே போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உடனே இவங்க 2 பேரும் வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி, குழந்தை, அம்மா 3 பேர்த்தையுமே வண்டியில ஏத்திட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாருங்க. இப்போ குழந்தை கொஞ்சம் ஆக்டிவா இருக்குதுங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ரூம்ல இருந்து நம்ம தின்னத் வெளியில வரும்போது அங்க நின்றுட்டு இருந்த 2 பேர் தின்னத் கிட்ட, இவங்களை எந்த லாட்ஜில இருந்து சார் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, தின்னத்துக்கு கோவம் வந்துருது. அவங்க என்னுடைய அம்மாவும் மனைவியும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக போறாருங்க. பட்டுன்னு நம்ம ஹீரோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க தின்னத் சொல்றாரு, நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்காக போயிட்டு இருக்க அப்படிங்கும்போது, நீ போய் என்னோட மனைவி கூட பில்லை நான் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்த்திட்ட, வா நம்ம போய் பில் கட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு கதை சொல்றாருங்க. திடீர்னு ஊருக்குள்ள ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துல உன்னோட அம்மாவும் மனைவியும் மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்தை விட்டு எப்படி வெளியேறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வழியா வந்த போலீஸ் ஜீப்பு உன்னோட அம்மாவையும் மனைவியும் காப்பாத்தி சேஃபா கொண்டாந்து வீட்டுல டிராப் பண்றாங்க. அப்ப போலீஸ் ஜீப்ல உன்னோட அம்மாவும் மனைவியும் ஏறினதுனால அப்போ உன்னோட அம்மாவையும் மனைவியும் நீயே தப்பா பேசுவியா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் சைலண்டா நிக்கிறாரு. போலீஸ் ஜீப்ல ஏறினாலே கெட்டவங்க அப்படின்னு அர்த்தமாகாது, அதை மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி திட்டிடுறாருங்க. அதுக்கப்புறம் பில்லெல்லாம் கட்டிட்டு நம்ம ஹீரோவும் தின்னத்தும் ரோந்து பணியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. டிப்ரெஷன் காரணமா ஒரு பொண்ணு ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டா, என்ன எதுன்னு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி வாக்கி டாக்கில கம்யூனிகேஷன் வருதுங்க. உடனடியாக அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போய் கதவை உடைச்சு பார்த்தா அந்த ஒரு லேடி தொங்கிடுவாங்க. இவரும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த லேடியோட குழந்தையை எடுத்துட்டு அவங்க ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுறாங்க. தின்னத் இந்த இன்சிடென்ட்டை நேரில் பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டாவே உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அதற்கான காரணம் என்னன்னா, அவருக்கு 25 வருஷம் சர்வீஸ் இருக்குது. நம்ம தின்னத் வந்து இப்பதானே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்திருக்காரு. நீ இதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம உன்னோட மனைவி கிட்ட கொஞ்ச நேரம் பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட இந்த சீஸ் பண்ண சரக்கு பாட்டில் எல்லாம் இருக்குங்க, அதை எடுத்து ஆளுக்கு ஒரு கட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தின்னத்தும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்குவாங்க. இனி இதை பத்தி எல்லாம் யோசிக்காத, எல்லா போலீஸ்காரங்களுக்கும் அவங்க முதல்ல பார்த்த டெட் பாடி இப்போ வரைக்கும் மனசுல இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ எல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ தின்னத்துக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வருவாரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ இவங்க ஜங்ஷன்ல போய் நின்றுட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஹெல்மெட் போடாம வருவாங்க. ஹெல்மெட் போடாம இந்த ராத்திரி எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஃப்ரெண்டோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அதான் போறோம் அப்படின்னு சொல்ல, சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வராரு. ஏன் அவங்கள விட்ட
அப்படின்னு கேட்கும்போது இந்த ரீசனை சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இந்த பக்கம் இருக்குது, அவங்க அந்த பக்கம் போறாங்க, நீ டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் போலீஸ்கார மாதிரியே யோசிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்ல, அப்ப இவனுக்கு யாருன்னு நினைக்கிறீங்க சார் அப்படின்னு கேட்க, ராத்திரி நேரம் மணல்லாம் கடத்துவானுங்க, அதுக்கு காவலுக்கு தான் இந்த மாதிரி வண்டியில சுத்திட்டு இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இப்ப வாக்கி டாக்கில இன்னொரு கம்யூனிகேஷன் வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண் அப்படின்ற ஒரு பையனோட வீட்டுல வந்து ஏதோ ஒரு ரகலை நடந்திருக்கு அப்படின்ட்டு. உடனடியாக அந்த இடத்துக்கு போய் பார்த்தா கால் பண்ணவர் சொல்றாரு, என்னோட அண்ணன் பையன் அருணை வந்து ஒரு கும்பல் அட்டாக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க யாரு என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது 45 நிமிஷம் அப்படின்றாரு. இந்த இன்ஸ்டன்ட் யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்ததா சொல்றாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க யாரு என்னன்னு தெரியல, ஆனா வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு வண்டி நம்பரை சொல்றாங்க. அந்த வண்டி நம்பரை உடனடியாக கண்ட்ரோல் ரூம் அனுப்பி வச்சு அந்த வண்டி நம்பர் யாருது என்னன்றது டீடைல் எல்லாம் எடுக்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட இந்த வண்டி நம்பரை ட்ரேஸ் பண்ணியாசா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆப்ல ஜிப்சின் மட்டும் தான் காட்டுது, மற்ற டீடைல் எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஒரு ஜிப்சியோட நம்பரை நோட் பண்ணி வச்சிருந்தோமே அந்த ஜிப்சியான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, செக் பண்ணி பார்த்தா அவங்க கொடுத்த ஜிப்சி நம்பரும் இவங்க நோட் பண்ணிட்டு வந்தாங்களே ஒருத்தனை விசாரிச்சுட்டு அந்த ஜிப்சி நம்பரும் சேம்னு தெரிய வருது. அவனோட கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சிருந்தே கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, கால் பண்ணா ஒரு விமன் தான் போனை எடுப்பாங்க. நீ யாரோட நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்க, கரெக்டா நம்பர் வாங்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தின்னத்தை பிடிச்சி திட்டுறாருங்க. அப்ப தின்னத் அவர் அப்சர்வ் பண்ண சில விஷயங்களை சொல்றாருங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஜிப்சி வந்து அந்த வழியா போயிருந்திருக்கும், பின்னாடியே ஒரு ஒயிட் கலர் ஃபார்ச்சுனர் கார் போயிருந்திருக்கும். அந்த ஒயிட் கலர் ஃபார்ச்சுனர் கார் வந்து இவங்க அந்த பொண்ணோட வீட்டுல விசாரணை பண்றதுக்காக போனாங்க இல்லையா, அப்ப அங்க நின்றுட்டு இருந்திருக்கும். இப்போ இந்த அருணோட வீட்டுக்கு செக் பண்றதுக்காக போனப்போ அங்க ஒயரிங் ஜாமானம் எல்லாம் நிறைய இருந்தது. நவீனோட அப்பா என்ன சொன்னாரு, என் பையன் எலக்ட்ரீஷியன் அப்படின்ட்டு. அப்ப நவீனோட ஃப்ரெண்டும் எலக்ட்ரீஷியனா தான் இருப்பான். ஸோ நவீனோட அப்பா சொல்லியிருந்தார் இல்லையா, நவீன் அவன் ஃப்ரெண்ட் அருண் வீட்டுக்கு தான் போயிருந்திருக்கான் அப்படின்ட்டு. ஸோ மேபி நவீன் மற்றும் அருண் இவங்க ரெண்டு பேர்த்த அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தான் கடத்தியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டருக்கே பயங்கர ஷாக்கா இருக்குது. இவன் இவ்வளவு விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. இப்போ ஸ்டேஷனுக்கு ஒரு கப்பலை கூட்டிட்டு வந்து வச்சாங்களே, அந்த பொண்ணோட அண்ணனுங்க தான் இதை பண்ணிட்டு இருக்கானுங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த ஜிப்சியை பத்தி விசாரிக்க, அண்ணனோட ஃப்ரெண்டு கிட்ட ஜிப்சி இருக்கு, அடிக்கடி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. இதன் மூலமா இந்த பொண்ணோட அண்ணனுங்க தான் நவீன் மற்றும் அருணை கிட்னாப் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றது தெரிய வருது. இவங்க அண்ணனோட போட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு போட்டோவை காட்டுறா. பார்த்தா துபாயில இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒருத்தனை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவனோட போட்டோ தான் அது. இதன் மூலமா அதிகாரப்பூர்வமா விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுங்க. இப்போ இந்த பொண்ணோட அண்ணனும் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த நவீனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மை சொல்லி என் தங்கச்சி எங்க, நீ தான் என் தங்கச்சியை கூட்டிட்டு போன அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆன நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருதுங்க. இங்க பாரு, நான் சொல்றதை பொறுமையா கேளு, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி தரேன், உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் அதை எல்லா விதத்திலையும் நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன், நீ தயவு செஞ்சு அந்த பையனை கொண்டாந்து ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு போய்க்கோ, உன் தங்கச்சி இங்க தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணோட அண்ணங்காரன் சொல்ல, நீ வேணா நம்பலனா வீடியோ கால் வா அப்படின்ற மாதிரி சொல்லி வீடியோ காலில் வந்து அந்த பொண்ணு இங்கே தான் இருக்குதா அப்படின்ற கன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அண்ணனும் நான் வந்து அந்த பையனை ஒப்படைச்சிட்டு என்னோட தங்கச்சியை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். ஆனால் அந்த நேரம் பார்த்து நவீன் வந்து செத்துட்ட மாதிரி அவங்க முன்னாடி ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் பதட்டமானதுக்கப்புறம் அந்த கேப்பை பயன்படுத்தி தப்பிச்சு ஆற்றுக்குள்ளே ஓடிடுறான். அப்படி ஆற்றுக்குள்ளே ஓடும்போது ஏதோ ஒன்று அவன் காதில் குத்தி அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறான். அப்படியே ரத்தம் வர ஆரம்பிக்குதுங்க. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுக்குள்ளே போய் ஒரு பாலத்துக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறான். அங்கே கட் பண்ணா டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு ஒரு கேஸ் வருதுங்க. உடனடியாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் தின்னத்தும் போகிறாங்க. அங்கே கணவன் மனைவி பிரச்சனைங்க. கணவர் குடிச்சிட்டு வந்து பையனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி மனைவி அழுகுறாங்க. பையன் மேலேயே கை வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சார் அவனை அடிக்காதீங்க, அவன் செத்து போயிட்டானா நம்ம வேலையே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தின்னத் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட இனிமேல் குடிக்காத, குடிச்சிட்டு பையனை வந்து அடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க வச்சு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா குழந்தைன்னு நான் சென்டிமெண்ட் ஆயிட்டேன், என்னோட மனைவி பிரெக்னெண்டா இருந்தாங்க, கரு களைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எங்களால குழந்தை பெற்றுக்க முடியல, என்னோட மனைவியும் லைட்டா மனநல பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ அதுல இருந்து தான் குழந்தைங்க விஷயம் அப்படின்னாலே நான் வந்து ரொம்ப சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ நம்ம ஹீரோவோடைய சுச்சுவேஷனை தின்னத்து புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. விடிஞ்சிருதுங்க. ஸோ அந்த அருண் அப்படின்ற பையன் வந்து காணாம போயிட்டான் அப்படின்னா அவங்க வீட்டில் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பையனை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோடைய அண்ணங்காரங்க போலீஸ்காரங்க கிட்ட நல்ல விதமாக பேச வச்சு அந்த பையன் சேஃப்ன்ற மாதிரி கணக்கு அமைச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோடைய தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி அந்த பையனை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேர்த்தையுமே வந்து கோர்ட்டில் சரண்டர் பண்ணிடலாம். அதே மாதிரி கிட்னாப் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவனுங்களையும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஹீரோடைய பிளானு. ஸோ இவர் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த அருண் அப்படின்ற பையனை விட்டுறாங்க. நவீன் அப்படின்ற பையன் தப்பிச்சு போயிடுறான். இப்போ பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வீட்டில இருந்து வந்திருக்காங்க. அப்போ நம்ம தின்னத் சொல்றாரு, நேற்று ராத்திரி உங்க பொண்ணை
பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தப்போ உங்க பொண்ணு வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்புறம் இங்க வந்து கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி வேணுன்னே பேசுறாருங்க. அதுக்கு இந்த பொண்ணோடைய அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க நெக்ஸ்ட் வீக்ல அவளுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், அதனால தயவு செஞ்சு எங்க பொண்ணை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ப்ளூ டிஷர்ட் காரன் மறுபடியும் நம்ம தின்னத் கிட்ட வம்புக்கு வரான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. லாஸ்ட் டைம் அவங்க வீட்டில் வச்சு நம்ம ஹீரோக்கு எதிராகவும் அவங்களுக்கு சாதகமாகவும் பேசினார் ஹீரோ. ஆனால் இப்போ ஸ்டேஷனில் வச்சு இங்கே வந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்காத, மொதல் இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்களை துரத்தி விட்டுறாருங்க. அவங்களும் செம்ம காண்டாய் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ தின்னத் பார்த்தீங்கன்னா அந்த காதல் ஜோடியை மீட் பண்ணுறதுக்காக போறாரு. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களை சேஃபாக கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம், நீங்கள் டீட்டெயில்டாக ஜட்ஜு கிட்ட என்ன நடந்ததுன்றதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஆத்து பக்கம் ஒரு டெட் பாடி கிடக்கிறதா தகவலுங்க. அந்த டெட் பாடி யாருது அப்படின்னு பார்த்தா நேற்று ராத்திரி இந்த பசங்க கிட்ட செத்து போனதா நடிச்சுட்டு ஓடி போனானே நவீன், அவனோட டெட் பாடி தான். ஸோ அவன் நேற்று ராத்திரி காதில் அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அவன் செத்தே போயிட்டாங்க. இப்போ டிஒய்எஸ்பி வந்து அந்த பொண்ணோடைய அண்ணன் மற்றும் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் எதுவும் பண்ணல, அவன் செத்த மாதிரி நடிச்சுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எப்படிடா ஹீரோ கிட்ட மாட்டினீங்க, ஹீரோ கிட்ட நீங்கள் இவன் எங்க கிட்ட தான் இருக்கிறான் அப்படின்றத சொல்லிட்டீங்க, ஸோ இவன் செத்துட்டான் அப்படிங்கும் போது இந்த கேஸ் உங்கள் மேலே தான் விழும், ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவீங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பசங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. டிஒய்எஸ்பி அந்த பொண்ணுக்கு ரிலேட்டிவ், அதனால இந்த பசங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்கிறதாகவும் அந்த பிளான் படி நான் சொல்றத அப்படியே பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டிஒய்எஸ்பி சொல்றாருங்க. டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ அவரோட மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாருங்க. அப்போ டிவியில் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கும். அந்த நியூஸை பார்த்த உடனே ஒரு பக்குன்னு இருக்குங்க. அந்த நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஒரு காதல் ஜோடி ஓடி போயிட்டாங்க, பெண் வீட்டுக்காரங்க கிட்ட ஹீரோ வந்து லஞ்சம் வாங்கிட்டு நவீன் அப்படின்ற பையனை கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நியூஸ் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் இதை பண்ண கிடையாது, நம்ம ஹீரோ கூட ரோந்து பணியில டிரைவரா இருந்த தின்னத்தும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆதாரமா வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரமா வந்து அந்த ஜிப்சிக்கு வழிகாட்டுறதுக்காக இவங்க முன்னாடி வண்டியில போயிட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்க பின்னாடி வருவாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா தான் போனாங்க அப்படின்னு டிவியில போடுவாங்க. அதுக்கப்புறம் சமாதான பேச்சு பேசுறதுக்காக உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்ணி தரேன், அந்த பசங்களை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோட அண்ணன் கிட்ட பேசியிருப்பார் இல்லையா, அதுல உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் கட் பண்ணி அதை வந்து மீடியா கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அந்த பையனோட கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கும். அதை பார்த்ததும் ஒரு பயங்கர ஷாக் ஆயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இது எதுவுமே தெரியாத நம்ம தின்னத் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய தன்னோட குழந்தைக்கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பாரு. அப்போ போலீஸ்காரங்க வருவாங்க, இந்த மாதிரி டிஒய்எஸ்பி சார் உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படிங்கும்போது, அதுக்கு எதுக்கு சார் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படிங்கும்போது, சரி வாப்பா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் சார் ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் சார் அப்படின்னு கேட்க, நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. பார்த்தா பிரஸ் மீடியாலாம் வந்து நீங்க அவரை எதுக்காக கொலை பண்ணீங்க, கொலை பண்ண குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இன்ன கொலை சார், அந்த பையனை நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கெஞ்சுறாருங்க. ஆனா கட்டாயப்படுத்தி அவரை ஜீப்ல ஏத்திடுறாங்க. ஜீப்ல ஏறினதுக்கு அப்புறம், நீ ஏன்டா பயப்படுற, போலீஸ்காரன் தானே நீ, மேல இருக்கக்கூடிய அதிகாரி நம்மளை பார்த்துப்பாரு, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி நம்ம தின்னத்தை கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அவருடைய மனைவியை ஃபாதரோட கஸ்டடியில விட்டுட்டு நம்ம போலாம் அப்படின்னு முடிவெடுத்துறாரு. உடனடியா ஃபாதர் கிட்ட போயிட்டு தன்னோட மனைவியை பார்த்துக்க சொல்லிட்டு ஃபாதர் கிட்ட சொல்றாரு, நான் வந்து எந்த தப்பும் பண்ண கிடையாது, இருந்தாலும் போலீஸ்காரங்களோட கண்ட்ரோல்ல கொஞ்ச நாள் நான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அதனால அது வரைக்கும் என்னோட மனைவியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹோம்ல விட்டுருவாருங்க. கரெக்டாக போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. நானே வரேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வருவாரு. இப்போ தின்னத் பார்த்தீங்கன்னா டிஒய்எஸ்பியை மீட் பண்றதுக்காக போறாருங்க. டிஒய்எஸ்பி சரமாரியா கேள்வி கேட்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சார் நான் அந்த பையனை பார்த்தது கூட கிடையாது, நான் எதுக்காக சார் கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட ஜீப்ல எப்படி 10,000 ரூபாய் பணம் வந்தது அப்படின்னு கேட்க, இவர் நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தின்னத் வந்து டிஒய்எஸ்பி கிட்ட கெஞ்சுறாரு. இருந்தாலும் இந்த கொலை கேஸ்ல உன்னை உள்ள தள்ளத்தான் போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவர் கெஞ்சறதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர், கண்டிப்பா இவன் பண்ணியிருக்க மாட்டான் சார், இவன் டிபார்ட்மெண்ட்டுக்கே புதுசு, மேபி இவனோட சீனியர் ஆஃபீஸரான ஹீரோ பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேசாம இவனை விட்னஸா வச்சு அந்த ஆள் மேல இந்த கேஸை போட்டுட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து அந்த ஆளுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறியா, அந்த ஆள் தான் இதை பண்ணாருன்னு அப்படின்னு சொல்ல, சார் அவரும் இதை பண்ண கிடையாது சார் அப்படின்ற மாதிரி நம்ம தின்னத் சொல்றாருங்க. பாத்தியா இவன் எப்படி பேசுறானே, இவனை கூட்டிட்டு போய் வெளியே உட்கார வை அப்படின்ற மாதிரி சொல்ல, தின்னத்தை வெளியில கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வராரு. ஸோ இதை தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துருப்போம். அந்த ஒரு அதிகாரி நம்ம ஹீரோ மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா, அவருக்கும் நம்ம ஹீரோக்கும் முன்விரோதம் இருக்கு போல, அதனால முறைச்சிட்டு டிஒய்எஸ்பியை பார்க்கறதுக்காக போறாரு. ஸோ டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா எதுக்கு தேவையில்லாத இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எந்த விஷயத்துலையும் இன்வால்வ் ஆக கிடையாது சார், எனக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், நீங்க இந்த கொலை வழக்கை என் மேல கட்டி
விடலான்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்களால முடிஞ்சா என்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்ல, ஸோ உனக்கு தான் எதிராக ஏகப்பட்ட சாட்சியங்கள் ஆதாரங்கள் இருக்குது, வீடியோ ஆதாரங்கள் இருக்குது, ஆடியோ ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல, சார் சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் மூளை இருக்குது, அது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி இந்த டிஒஎஸ்பி தான் அப்படின்றத பாயிண்ட் பண்ணுறாருங்க. உங்களால் முடிஞ்சால் என்னை வெளியெடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த கேஸை நானே பார்த்துக்கிறேன், கோர்ட்டில் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாருங்க. இந்த டிஒஎஸ்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பையன் உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டான், உண்மையை ஒத்துக்கோ அப்படின்ட்டு. சார் நானும் ஒரு போலீஸ்காரன் அப்படின்றத மறந்துடாதீங்க, இந்த மாதிரி தான் நானும் நிறையா கைதிங்க கிட்ட போட்டு வாங்கி உண்மையை வரவழைப்பேன், அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல்ல என்கிட்ட வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, சரி வெளியே உட்காருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வெளியில வந்து உட்கார்றாருங்க. ஹீரோ கையில ஒரு பேப்பரை கொடுத்து நேற்று ராத்திரி என்ன நடந்ததோ அதை டீடைலா எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ எழுத ஆரம்பிப்பாருங்க. அப்ப தின்னத் கிட்ட அங்க இருக்கக்கூடிய ஆபீசர், இங்க பாரு நீ தான் வந்து அவருக்கு பாவம் புண்ணியம் பார்த்துட்டு அவருக்கு எதிராக எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டேன், ஆனா அவரு பாத்தீங்கன்னா உனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லிட்டாரு, நீ தான் வந்து கொலை வழக்குல உள்ள போற அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தின்னத்துக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா அது இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொடுங்க அவர் தான் இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி கோவத்துல தின்னத்தை எழுதி கொடுத்துட்றாருங்க. அதுக்கப்புறம் தின்னத்தையும் நம்ம ஹீரோவையும் ஒன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ தின்னத்தை வந்து சொல்லுவாரு, நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல சார், எனக்கு எதிராக இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அட முட்டா பயலே நீ இன்னும் போலீஸ்கார மாதிரி யோசிக்கவே மாட்டேன்ற, அவங்க உன்னைய போட்டு வாங்குறதுக்காக ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி இருக்காங்க, அது என்ன ட்ரிக்குன்னு கூட தெரியாம நீ பாட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்ட. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீ வந்து எனக்கு எதிராக சாட்சி சொன்னாலும் நான் உனக்கு எதிராக சாட்சி சொன்னாலும் நம்ம ரெண்டு பேருமே தான் உள்ள போவோம், ஏன்னா அவங்க சொல்ற டைப்ல அந்த ஈவெண்ட்ல நம்ம ரெண்டு பேருமே இருந்திருக்கிறோம், அது தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டியடா அப்படின்ற மாதிரி சொல்ல தின்னத்துக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. இப்ப மீடியா முன்னாடி பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க நிப்பாட்டுறாங்க. இந்த மாதிரி நவீன் அப்படின்ற அந்த பையனுடைய கொலை வழக்குல வந்துட்டு அந்த பொண்ணுடைய அண்ணனுங்க மற்றும் 2 போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய தின்னத்துக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அதனால அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த ஸ்டேஷன் கேட்டை கிராஸ் பண்ணிருப்பாரு, அந்த வழியா வந்த வண்டியில இடிச்சு பயங்கரமா அடிபட்டு ஸ்பாட்லயே இறந்து போயிருவாரு. அதுக்கப்புறம் அவருடைய உடல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகப்படுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜீப்ல ஏற சொல்றாங்க. ஹீரோவும் ஜீப்ல ஏறுறாரு. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். அந்த ஸ்டேஷனை விட்டு ஜீப் வெளியில வந்து போகும்போது அங்க வந்து ரோட்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் போலீஸ்காரங்க கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரத்தம் வேற யாருதும் கிடையாது, நம்ம தின்னத்தோடது. ஹித்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.